ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தியாகி இமானுவேல் சேகரனுக்கு மணிமண்டபம் கட்டுகிறேன் என்ற பெயரில் அவரை திமுக அரசு கொச்சைப்படுத்திவிட்டது. இந்த தேர்தலில் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் திமுகவுக்கு உரிய பாடம் புகட்டுவார்கள் என்று தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் கூறினார். மணிமண்டபம் என்ற பெயரில் கல்யாண மண்டபம் கட்டி வைத்திருக்கின்றனர். உரிய முறையில் மணிமண்டபம் கட்டித்தராவிட்டால் தேவேந்திர குல வேளாளர் இன மக்களை திரட்டி கொண்டு வருவேன் என்றும் அவர் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தார். மணிமண்டபத்தை முதலாக இவர்கள் அரங்கம் என்று முதலே எழுதி வைத்தார்கள். ஒட்டுமொத்த தேவேந்திர குல மக்கள் எல்லாம் எதிர்ப்பு கொடுத்த பிறகு அது மணிமண்டபம் என்று பெயர் மாற்றினார்கள். உள்ளே சென்று பார்த்த பொழுது அது கல்யாண மண்டபமாக உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். ஒரு தியாகிக்கு ஒரு கல்யாண மண்டபம் கட்டுவதை இந்த திமுக அரசு எங்களுடைய சமுதாயத்தை வஞ்சிக்கிறது என்பதை நான் வேதனையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒண்டி வீரனுக்கு கட்டினாங்க பாத்துங்க, அந்த சிலையை கேவலமா வச்சாங்க. ஒட்டுமொத்த மக்களும் எதிர்ப்பு கொடுத்து அதுக்கப்புறம் குதிரையில ஏற மாதிரி ஒரு சிலை வச்சு ஒண்டி வீரனுக்கு மறுபடியும் மண்டபம் திருத்தி கொடுத்தாங்க. சிலை உள்ள இருக்கு. அதுபோன்று காமராசர் மண்டபம், விஓசி மண்டபம், மகாத்மா காந்தி மண்டபத்தெல்லாம், தியாகி அம்பேத்கர் மண்டபம் எல்லாம் எப்படி மணிமண்டபமாக கட்டியிருக்கிறார் அரசு. ஆனால் எங்களுடைய சமுதாயத்தை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அரசு இந்த மணிமண்டபத்தை கொச்சைப்படுத்தி இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த தேவேந்திர குல மக்கள் பூஜிக்கின்ற, கடவுளாக வணங்குகின்ற தியாகி இமானுவேல் சேகரனை கொச்சைப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை வேதனையோடு சொல்லிக் கொள்கிறேன். எதற்காக அவர் உயிர் தியாகம் செய்தார்கள், எந்த அடிப்படையில் செய்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் உட்கார்ந்து பேசியதனால் வந்த கலவரத்தினால் கொலை செய்யப்பட்டதாக நான் அறிகிறேன். கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து ஒரு சேர்ல உட்கார்ந்த மாதிரி சிலையை அமைக்க வேண்டும் என்பதை நான் வேண்டுகிறேன். அப்படி இந்த அரசு தவறும் பட்சத்தில் நாங்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமே வைத்திருக்கின்ற சிலையை அம்பலப்படுத்திவிட்டு நாங்களே வைக்கக்கூடிய நிலை ஏற்படும் என்பதை இந்த அரசுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மணிமண்டபத்தை வாடகை கொடுத்து ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு அவர் தான் முதலமைச்சர் தான் பண்றாரு நினைக்கிறேன். திமுக அரசு தான் பண்ணுது. வாடகை கொடுத்தவர் என்ன மணிமண்டபத்தை வாடகை கொடுத்தாங்க? காமராஜர் மணிமண்டபத்தை நாளைக்கு வாடகை கேட்டா கொடுப்பாங்களா? மகாத்மா காந்தியுடைய மணிமண்டபத்தை கேட்டா கொடுப்பாங்களா? திரும்ப என்ன இது? இதெல்லாம் அநியாயமா மக்களை, எங்களை சமுதாயத்தை கொச்சைப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. இந்த வேதனை இந்த எலெக்ஷன்ல தெரியும். இதான் நான் சொல்ல முடியும். உள்ள போட்டோ வைக்கணும், அவருடைய ஹிஸ்டாரிக்கல் போகணுங்களா, போட்டோஸ் எல்லாம் வச்சிருக்கணும், அவருடைய வளர்ந்த வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கணும். அவங்க அரசு ஸ்டாம்ப் கொடுத்துருக்கு, எதுக்காக கொடுத்தாங்க அதை பத்தி பதிவு பண்ணணும். மணிமண்டபம்னா எல்லாமே இருக்கணும். ஒண்ணுமே கிடையாது. பிளாங்கா ஒரு சிலையை வச்சிருக்காங்க, ஒரு கேட்டை போட்டு ஜெயில் மாதிரி போட்டு ஒரு கேட்டை போட்டு வச்சிருக்காங்க. உள்ள போற மணமகனாரை கல்யாண மண்டபம். இதான் மணிமண்டபம். இதுக்கு பேர் மணிமண்டபமா என்ன? மணிமண்டபம் உண்மையாவே மணிமண்டபமா இருக்கணும். எத்தனை மணிமண்டபம் இருக்கோ அதை போய் முதலமைச்சர் போய் சந்திச்சு பார்க்க சொல்லுங்க. அந்த மண்டபம் மாதிரி இதே மணிமண்டபமா ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டா கொண்டு வரணும்னு நாங்க விரும்புறோம். தேவேந்திர குல மக்கள் விரும்புறாங்க. அதை செய்தா அவருக்கு நல்லது. அப்படி இல்லைன்னு சொன்னால் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சிலையை மாற்றி அமைப்பதற்கு முற்படும். ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர்களை உண்டாக திரட்டக்கூடிய நிலை ஏற்படும் என்பதை நான் தெரிவித்துறேன். நான் பேசியிருக்கோம். என்டி அலையன்ஸ் அன்னைக்கு நீங்க பாத்தீங்களா இல்லையா? பிரதமர் மோடியோட வந்து பாத்தீங்களா இல்லையா? அது இன்னும் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அது இன்னும் முடியல. யாருமே பேச்சுவார்த்தை நடக்கல. எங்களுடைய கூட்டணி அமைத்திருக்கோம். இன்னும் பேச்சுவார்த்தைகள் தான் முடிவெடுக்க முடியாது. இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஒரு கூட்டணி என்ற தர்மம் என்று சொன்னால் நாங்கள் 10 தொகுதிக்கு மேல கேட்டிருக்கோம். எந்த தொகுதி எங்களுக்கு தேவையோ அதை கேட்டு பெறுவதற்கான முயற்சி எடுப்போம். அந்த அடிப்படையில் நாங்க கேட்ட தொகுதியில நிச்சயமா எங்களுக்கு கிடைக்கும். அதுதான் நிற்போம். நெல்லை மாவட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தது நான் தான் தமிழ் தென் மாவட்டங்கள் முழுவதுமே நான் கொடுத்துருக்கேன். தென் மாவட்டத்தில் முக்கியமான காலகட்டத்தில் எந்தெந்த சட்டமன்ற தொகுதி நமக்கு ஃபேவரா இருக்குமோ அந்த தொகுதியெல்லாம் கொடுத்துருக்கேன். அது என்ன என்பது பேச்சுவார்த்தையில் தான் நான் சொல்ல முடியும். இப்ப வெளிப்படையா நான் சொல்ல முடியாது. மாநில அரசாங்கத்துல நீங்க பங்கு பெறுவதற்கான வாய்ப்புகள், ஒரு மத்திய மந்திரி அந்த மாதிரி பிரதமர் மோடியோட தான் நெருங்கிய தொடர்புல இருக்கிறீங்க. ஒரு மத்திய மந்திரி அளவுக்கு போனா உங்க சமுதாயத்தை முன்னிறுத்தி போகலாம். இல்ல, அதற்கான வாய்ப்புகள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பறிப்போய் சூழல் தெரியும்.
பாராளுமன்ற தேர்தலில் நாங்க வெற்றி பெற்றோம்னா நிச்சயமா தமிழ்நாட்டில் ஒரு 3-4 மந்திரிகள் அமைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதுல எனக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்கலாம். அது பொய்த்து போனதுனால பாராளுமன்றத்தில் நாங்க யாருமே இல்லை. அந்த சூழ்நிலை வரும்பொழுது நிச்சயமாக மத்திய அரசோடு இணக்கமாக சென்று மந்திரி பதவி ஏற்று மக்களுக்கு நன்மை செய்வோம். ஆட்சியில பங்கு என்பது திராவிட கட்சிகளுடைய வரலாற்றிலே கிடையாது. நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த ஆட்சி பங்கு என்பது திரு மோடிஜி அவர்கள் மட்டும்தான் ஆட்சியில் பங்கு கொடுக்கிறாரு. ஏன்னா பாரத பிரதமரை பொறுத்த மட்டும் தனி மெஜாரிட்டில வரும்போது கடந்த ஆட்சிகள் 5 ஆண்டுகள்ல கூட கூட்டணிக்கு மந்திரி சபை கொடுத்தாரு. அதே மாதிரி இப்பவும் கூட்டணிக்கு மந்திரி சபை கொடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் வரலாறுலே கிடையாது. எந்த கூட்டணினாலும் சேர்ந்துக்கலாம், ஆனா அவங்களுக்கு மந்திரி சபையில இடம் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற அவங்க தெளிவாவே இருக்காங்க. ஆனால் அந்த காலங்கள்லாம் மாறும்னு நாங்கெல்லாம் எதிர்பார்க்கிறோம், மாறணும்னு எதிர்பார்க்கிறோம். இதுவரைக்கும் அந்த வரலாற்றை உடைப்பது அது தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான் முடியும் நான் நினைக்கிறேன். ஆனால் நான் ஆட்சியில பங்கு கேட்பேன், அப்படி கேட்பேன், இப்படிலாம் சொல்ல. அது கொடுத்தால் நல்லது. எங்களுடைய தமிழக மக்கள் முன்னேற்றம் விரும்புகிறது. தந்தால் சரி, வரலாறும் சரி, நான் வெற்றிக்காக பாடுபடுவதே நோக்கமாக இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான் நாங்கள் ஹைலைட் பண்றோம். அவர் தான் வரணும்னு நாங்கள் விரும்புறோம். அவர் வந்தாருன்னா ஆட்சியில பங்கு கொடுப்பாரா கொடுக்கல, அந்த கால சூழ்நிலையை பொறுத்து தான் முடிவெடுக்க முடியும் தவிர இப்பவே நீங்க முடிவெடுக்க முடியாது. அதுல எங்களுக்கு ஒரு டிமாண்ட் கிடையாது. வெற்றிக்காக பாடுபடுவோம், எதிரணியை தோற்க வைப்போம். இதுதான் எங்களுடைய லாஜிக். இதைத்தான் நாங்க செய்யப்போம்.